பிரேத சாபம், இந்த சாபத்தின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? பொதுவாக நமது சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஜீவ காருண்யம் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு தர்மம். ஆனால் இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது ஒரு ரோட்டில் துடிச்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு உயிர். அதற்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும். அது நம்ம கண்ணு முன்னால் நம்ம உதவி பண்ணாததுனால இறந்து போகுது அப்படின்னாக்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். அந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது. அதே போன்று ஒரு பெரிய அயோக்கியன், ஊர்லேயே பெரிய அயோக்கியன், அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போயிட்டான்னாக்க அதோட முடிஞ்சிடுத்து. அவன் செய்த செயல்களும் அத்தோடு முடிஞ்சிடுத்துன்றது அர்த்தம். அப்போ அவனை போய் எள்ளி நகையாடக்கூடாது. அந்த பிரேதத்தை பார்த்து அவன் நின்ன நிலைக்கு தாண்டா இப்படி அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அந்த பிரேதத்தை பார்த்து சபிக்கக்கூடாது. சில பேர் அந்த பிரேதத்தை பார்த்து இதை எப்போ தூக்கின்னு போவா, இதை எப்போ அப்புறப்படுத்துவா, இதை எடுக்கணும்னா எனக்கு கொடுத்த காசை கொடுத்தா தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரேதத்தை போய் நிறுத்தக்கூடிய செயல்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. இந்த பிரேத சாபம் என்ன பண்ணும் அப்படின்னா, மரண தருவாயில் நாம் மரணத்தை வேண்டி அழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கிருஷ்ண பரமாத்மா அஸ்வத்தாமனுக்கு மரணமில்லா வாழ்வு அப்படிங்கிறத கொடுத்தார். ஆனால் அந்த போரில் அடிபட்ட காயங்களோடு இன்றளவும் திரிந்து கொண்டிருப்பதாக நம்ம கேட்குறோம். மரணம் வேணும், மரணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போன்ற மரண வேதனையை ஏற்படுத்தக்கூடும் இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது.